ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவானவரை கல்லறையிலே அடக்கம் செய்த அந்த நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை போல ஒரு நாளிலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த பூமியில் நீங்கள் அனுப்பினீங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மரணத்தை ருசி பார்த்து உங்கள் சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கப்பா. நன்றிப்பா. அந்த அடக்கத்தை ஆண்டவரே நாங்கள் இன்று தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. அந்த அடக்கத்தின் மூலமாக ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அதனுடைய வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த செய்தியின் ஆரம்ப வேளை முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய உலக வாழ்க்கை, சிலுவையின் பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இவை எல்லாவற்றிலேயும் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவின் அந்த கல்லறையில் அவரை வைத்தார்கள், அடக்கம் செய்தார்கள் என்கிற அந்த நிகழ்வை நம்மோடு நாம் இந்த நாளிலே வேத வார்த்தையோடு தொடர்பு படுத்தி நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நான் வேத பகுதிகளை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். கிறிஸ்துவனுடைய அந்த அடக்கம் மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். மார்க்கு 15வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 47வது வசனத்து வரைக்கும் இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. லூக்கா 23வது அதிகாரம் 50வது வசனம் முதல் 54வது வசனம் வரைய அங்கேயும் லூக்கா சுவிசேஷத்திலையும் இந்த காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனம் முதல் 42வது வசனம் உடைய யோவான் சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அடக்கம், நான் யோவானில் இருக்கிற அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுறேன். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இயேசுவினுடைய அடக்கம் எதை குறிக்கிறது என்று நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக, இயேசுவின் அடக்கத்திற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்துவிட்டு இந்த காரியத்தை நாம் தியானிப்பது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 57 முதல் 61வது வசனம் வரையே நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அதே போலவே அதற்கு முன்பதாக 50வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இயேசு மரித்த உடனே கல்லறை திறந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. கல்லறைகளும் திறந்தது. இயேசு மரித்த உடனே மரணம் தன் வல்லமையை இழந்தது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் இயேசுவினுடைய மரணத்தினாலே அவன் அழிக்கப்பட்டான். ஆண்டாண்டு காலமாக ஆதாம் தொடங்கி மனுக்குலம் சந்தித்து வந்த அந்த மரணம் என்கிற அந்த காரியத்தை இயேசு அங்கே மேற்கொள்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். ஏசாயா 25வது அதிகாரத்தில் தெளிவாக வார்த்தை கூறுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசு சிலுவையிலே அவர் ஆவியை விட்ட பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்.
மரணம் தன் வல்லமையை இழந்தது, மரணம் மரித்து போனது. இதுதான் இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக நடந்த காரியம். சிலுவையிலே இயேசுவினுடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மரணம் மரித்து போனது. அதற்கு அத்தாட்சியாக அநேகருடைய கல்லறைகள் திறந்தது. எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய எல்லா சரீரங்களும் எழுந்திருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் அடக்கத்திற்கு முன்பதாகவே மரணம் தன் வல்லமையை இழந்து போனது. ஆனால் இயேசு ஏன் அடக்கம் செய்யப்பட்டார் குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரத்துக்கு நம்மை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 6வது அதிகாரத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார்: இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பவுல் அந்த கல்லறையில் வைக்கப்படுகிற அந்த நிகழ்வை, அந்த அடக்கத்தை, கிறிஸ்துவின் அடக்கத்தை நம்முடைய அடக்கமாக அவர் அங்கே பதிவு செய்கிறார். இயேசுவை விசுவாசித்து யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் சிலுவையிலிருந்து இறக்கி மெல்லியதான துப்பட்டியிலே சுற்றி அவர்கள் ஒரு மனுஷனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையிலே கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட போது முழு மனுக்குலமும் அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? முந்தின ஆதாம் தன்னுடைய சுய சித்தத்தினாலே அவன் சுய சித்தத்தின் மூலமாக வருகிற அந்த தெரிந்து கொள்ளுதலினாலே நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை புசித்து பாவத்தின் மூலமாக மரணத்தையும் என்ன செய்தான்? கொண்டு வந்தான். ஆனால் கிறிஸ்துவோ பிந்தின ஆதாமாக அந்த முந்தின ஆதாமின் அந்த தெரிந்து கொள்ளுதலை மாற்றி அமைக்கும்படியாய் அவர் பிதாவின் அந்த ஜீவனை தெரிந்து கொள்கிறார், பிதாவை தெரிந்து கொள்கிறார், பிதாவின் அன்பை தெரிந்து கொள்கிறார். முந்தின ஆதாம் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை புசித்து மரணத்தை கொண்டு வந்தான். கிறிஸ்துவோ நித்திய ஜீவனை கொண்டு வந்தார். சரி, அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிற கல்லறையில் வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது என்றால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறது. தெளிவாக இங்கே பவுல் எழுதியிருக்கிறார், அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது 2வது வசனம் வழியே நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியினாலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அடக்கம் பண்ணப்பட்ட நிகழ்வை சுவிசேஷ புஸ்தகம் அழகாக நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. யார் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வந்து அவர் எந்த விதமாக அந்த சரீரத்தை அவர் அடக்கம் செய்தார். யோவானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியினிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்த அந்த நிக்கோதேமு அவனும் வந்து வெள்ளைப்பவளம் கரியப்பவளம் ஆகிய அந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவின் உடலை அழகாக யூத முறைமையின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் அந்த அடக்கம் செய்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குது? சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. ஆவியிலே இயேசு என்ன செய்து கொண்டு இருந்தார் என்பதை பேதுரு மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இன்றைய கிறிஸ்தவ உலகம் சுவிசேஷம் அறிவிக்கிறதை, சுவிசேஷ புஸ்தகங்கள் கிறிஸ்துவினுடைய அடக்கம் பற்றி சொல்லுகிற காரியங்களை அவர்கள் தியானிக்கிறார்கள். ஆனால் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல்
அவர்கள் அந்த ஆவிக்குரிய காரியங்கள், அந்த மறைவான காரியங்களை குறித்து எழுதி இருக்கிறதை அவர்கள் விட்டுவிட்டார்கள், இல்லைனா மறந்து விட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவ மதம் இயேசு இன்றைக்கு தான் அவர் பாடுபட்டு மரிக்கிறார் என்பதை போல அது துக்கம் கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக அது கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஒரு துக்கப்படுகிற நிகழ்ச்சியாக. ஆனால் 1 பேதுருவிலே பேதுரு அழகாக எழுதியிருக்கிறார், இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, ஆனால் அவருடைய ஆவி, அவர் ஆவியானவராய் ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி, திரை மறைவிலே என்ன நடந்தது என்பதை பேதுரு அழகாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நம்மையும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இங்கேயும் ஞானஸ்தானத்தை பேதுரு இயேசுவினுடைய அடக்கம் உயிர்த்தெழுதலோடு அவர் என்ன செய்கிறார், ஒப்பிடுகிறார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், ஆவியில் போய் அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். எந்த ஆவி 120 வருஷ காலமாக நோவா பிரசங்கித்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், ஜலப்பிரளயத்திலே அழிக்கப்பட்டவைகள், அந்த ஆவி காவலில் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. காவலில் வைக்கப்பட்டு இருக்கிற, அடைபட்டு இருக்கிற என்னுடையவர்களை நான் மீட்டுக்கொள்வேன் என்று தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மரித்து போன அந்த ஆத்துமாக்களுக்கு, அந்த காவலில் உள்ள அந்த ஆத்துமாக்களுக்கு இயேசு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு போய் பிரசங்கம் பண்ணுறாரு. உங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களிடத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தன்னை வெளிப்படுத்தி அவர் அங்கிருந்து, அந்த காவலில் அடைப்பட்டு அந்த ஆவிகளை அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார், மீட்டு ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை கல்லறையில் வைத்து விட்டார்கள், அதோடு எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி தான் சீஷர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் நடந்த பின்பு ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட்ட பின்பு, ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்த பின்பு பேதுருனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த பேதுரு தான் இவ்வளவு தெளிவாக திறக்கப்படுகிறது, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த பேதுரு தான் இவ்வளவு தெளிவாக அவர் நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, இயேசு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டதினாலே அவருடைய வாழ்வு அதோடு முடிந்து விடவில்லை. அவர் மரித்த போதே மரணம் மரித்தது என்று நான் முதலிலே சொன்னேன். 2வதாக அவருடைய அடக்கம் எதை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஞானஸ்தானத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எப்பொழுது தண்ணீரிலே நாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமோ, கிறிஸ்துவின் அடக்கத்தையும் மரணத்தையும் நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து மரித்தது போல நானும் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன். நான் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று வெளியிலே வரும்போது கிறிஸ்துவோடு கூட நானும் உயிரோடு எழும்பியிருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது தான் ஞானஸ்தானம். ஆனால் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கமப்பட்டு கிறிஸ்துவோடு எழுந்திருந்தேன், நான் இப்பொழுது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்த கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் ஒரே தடம் பாடுபட்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்ம வருஷம் அவரை பாடுபடுத்துகிறோம், வருஷம் நம்ம நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரிலே மத சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறோம். இந்த மத சடங்காச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுவதினாலே உங்கள் ஆத்மாக்களுக்கு வந்த இளைப்பாறுதல் என்ன? நீங்கள் பெற்ற நன்மை என்ன? நீங்கள் உங்களை கேள்வி கேட்கணும். அருமையான ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒரு கேள்வியை
விதமாக சொன்னார். கிறிஸ்தவர்கள் தாங்கள் தேவனை நம்பும் நம்பிக்கையை ஒரு நாளும் அவர்கள் கேள்வி கேட்பதில்லை. எவ்வளவு நிதர்சனமான உண்மை! உங்கள் இதயத்தில் நீங்கள் கையை வச்சு கேளுங்க. நான் கிறிஸ்துவை பற்றி நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மைதானா, அது சரிதானா என்று உண்மையாகவே நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்க முடியுமா? ஆனால் அப்படி முடிவதில்லை. கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் கிறிஸ்துவை நம்பும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக எல்லா வசனங்களையும் அவங்க எடுத்து ஜனங்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். தாங்கள் நம்பும் விசுவாசம் இதுதான், நாங்கள் சரியானவர்கள் தான், அங்கே பாருங்கள் இந்த வசனம் எப்படி சொல்லுது, இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி தாங்கள் நம்பும் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அதை அவர்கள் அறிவிக்கும்படியாக முற்படுகிறார்களே தவிர, நான் கிறிஸ்துவை குறித்து நம்புகிற நம்பிக்கை சரிதானா என்று தாங்கள் இதயத்தை கேள்வி கேட்பதற்கு ஒருபோதும் துணிவதில்லை. ஏன் அப்படின்னா, நான் நம்புனா சரியாக தான் இருக்கும். ஈகோ, என்னது ஈகோ. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற ஜனங்களே, நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்களா என்பதை இந்த நாளில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சரி, நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். தேவன் பேதுரு எழுதியிருக்கிறாரு, இயேசுவை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் ஆவியில் என்ன நடந்தது, திரைமறைவில் என்ன நடந்ததுங்கிறத பேதுரு அழகாக எழுதியிருக்கிறார். அவர் அடைப்பட்டிருந்த, சிறைப்பட்டிருந்த அந்த ஜனங்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர் விடுவிக்கிறார். அடுத்ததாக கொலோசியர் 2:12 வசனத்தை நாம் வாசிப்போம். பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிப்போம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பேதுரு எழுதினதை நம்ம பார்த்தோம். பவுல் இங்கே சொல்லுகிறார், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஞானஸ்தானம் அடக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை கல்லறையிலே வைத்தார்கள் என்றால் அடக்கம் செய்தார்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நாமும் என்ன செய்தோம்? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா, நான் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக வாழ்க்கையை வாழவில்லை. மரித்து சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது அங்கே என்ன இருக்காதுன்னா ஜீவன் இருக்காது. அந்த சரீரத்தில் என்ன இருக்காதுன்னா ஜீவன் இருக்காது, எந்த அசைவும் இருக்காது. அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். அதை கொண்டு போய் வச்சு அப்படியே சமாதி பண்ணிடுவாங்க. நிறைய நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கை அதுதான். ஏன் எல்லாரும் கல்லறையில் வச்சு கல்லறை கட்டுறாங்க? அந்த சரீரம் ஒரு நாள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் சொல்லி. ஆனால் நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஞானஸ்தானத்திலே என்று பேதுரு, பவுல் அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கேள்வியை தான் திரும்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உண்மையிலே அடக்கம் பண்ணப்பட்டீர்களா? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதின் அந்த காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? என்னென்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். யாக்கோபு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர் அங்கே எழுதுகிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் பேதகம் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம செயல்களிலே அதை நாம் என்ன செய்கிறதில்லை, காண்பிக்கிறதில்லை. நான் வாசிக்கிறேன், யாக்கோபு 3:13 அதிகாரம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்கிறேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன்னு சொல்லுகிற கிறிஸ்துவ விசுவாசியே, கிறிஸ்துவ சமூகமே, ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, உங்கள் இதயத்தில் நீங்கள் கசப்பான வைராக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள், விரோதத்தை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் பெருமையை வைத்திருக்கிறீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லுகிறீர்கள். சத்தியம் என்ன? நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய சகோதரனை குறித்து வைராக்கியத்தையும் விரோதத்தையும் இருதயத்திலே வைத்திருக்கிறோம்.
நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்களா? உண்மையாக உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களா? ஆமாம். ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டதற்கான ஊமை அது. அவரோடு நிச்சயமாக நான் அடக்கம் பண்ணப்பட்டேன் என்பது தான். ஆனால் உங்களுடைய செயல்களில் அது இல்லையே. யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் கசப்பான விரோதத்தையும் வைராக்கியத்தையும் வைத்திருக்கிறீர்கள். சபையை எடுத்து பாருங்கள். சண்டே சர்வீஸ்க்கு வந்தால் நான் இவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், நான் இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டேன். முகத்தை திருப்புறது, ஒருவருக்கு விரோதமாக பேசுறது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் தீமையை செய்ய எத்தனிக்கிறது. இதுவா நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க? சத்தியத்துக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. கிறிஸ்து கடைசியாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரதான கட்டளை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். மரித்து போன பணத்திற்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது, எந்த கோபமும் இருக்காது, எந்த செய்கையுமே இருக்காது. உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஏன் அப்போ கோவப்படுறீங்க? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், ஞானஸ்தானத்தில் நான் அவரோடு ஒன்றாக இருக்கிறேன்னு சொல்லப்படுகிற நீங்கள் ஏன் சகோதரர்கள் மீது கோவப்படுகிறீர்கள்? உங்கள் மனைவி மீது ஏன் கோவப்படுறீங்க? மனைவி மீது எரிச்சலாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கணவன் மீது கோவப்படுறீங்க, எரிச்சலாக இருக்கீங்க, அதை மனதில் வைக்கிங்க, அதை பழி வாங்குகிறீங்க, சகோதரர்களுக்கு விரோதமாகவே இதை செய்கிறீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை இன்று நீங்கள் கேள்வி கேட்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். உண்மையாகவே நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேனா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அது எப்படி மாறிவிட்டது என்றால், கிறிஸ்துவோடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்த முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி? மத சடங்காச்சாரம், மத நம்பிக்கை. கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை இல்லை, மதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றி மத கோட்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். உயிரடையும்படியாய் நான் இன்றைக்கு உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் மன்னியுங்கள் என்று தேவன் உங்களுக்கு சொன்னார். உங்களால் மன்னிக்க முடியுதா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கள உங்களால் மன்னிக்க முடியுதா? பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவும் என்ன செய்தாராம்? பாடு அனுபவித்தாராம். அவர் கிறிஸ்துவை அடித்த அவர்களை அவர் என்ன செய்யலாம்? விரோதமாக பேசலையா, அவர்களை பயமுறுத்தலையாம். அவர் நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். கிறிஸ்தவ சமுதாயமாக நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை போல இருக்கிறீங்களா? உங்களுடைய மரணத்தையும் என்னுடைய மரணத்தையும் தான் இயேசு ருசி பார்த்தார். உங்களுடைய பாவத்தையும் முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்னுடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தவராய் அந்த பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை செய்யும்படியாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் மறைக்கும் சிலுவையிலே அவர் சிந்தி பாவத்திலிருந்து மீட்பை, ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்டவர்களாகிய நீங்கள் உங்கள் சகோதரரை குறித்து குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். முதல்ல உங்கள் இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். யாரெல்லாம் நான் மன்னிக்காமல் இருக்கிறேன், யாரெல்லாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், எந்தெந்த காரியத்திலலாம் நான் இன்னும் குறைப்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்ட ஞானஸ்தானத்தில் என்று தைரியமாய் பகிரங்கமாய் அறிக்கை செய்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களிலே இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது என்ன? இது முரண்பாடா இல்லையா? சொல்லுகிறது ஒன்றா இருக்குது, நீங்கள் செய்கிறது ஒன்றா இருக்குது. முரண்பாடா இல்லையா? கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். பவுல் அதுதான் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இதயத்தில் நீங்கள் கசப்பான விரோதத்தையும் வைராக்கியத்தை வச்சிருந்தா நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. நான் கிறிஸ்தவள் என்று பெருமை பாராட்டாதிருங்கள். அது வெறும் மாய்மாலம். அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறது என்ன என்றால், நீங்கள் மற்றவர்களை முழுமையாக மன்னிப்பது, அவர்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்வது என்பது
கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நிகழ்வுக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்ன? கிறிஸ்துவோடு கூட. கிறிஸ்துவும் என்ன செய்தார்? கிறிஸ்து தன்னை நேசிப்பது போல பிறனை நேசித்தார். அந்த வாழ்க்கை வாழும்படியாகத்தான் கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இந்த பரிசுத்த இந்த வியாழக்கிழமையிலே இந்த வார்த்தையை தியானிக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவோடு கூட உண்மையிலே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? கிறிஸ்துவினுடைய அடக்கம் அவருடைய தனிப்பட்ட அடக்கம் அல்ல, முழு மனுக்குலத்தின் அடக்கம். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம் எல்லாருடைய மரணத்தையும் நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய என்னுடைய மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ருசி பார்த்து அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்னா நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதை தான் ஞானஸ்தானம் வெளிப்படுத்துகிறது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்த உயிர்த்தெழுதல் அவரோடு கூட என்னையும் அவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். பழைய பாவ மனுஷனை நீங்கள் களைஞ்சு போடுங்க. கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சலை விட்டு விடுங்கள். அது கிறிஸ்து நமக்கு வைத்து போன மாதிரி அல்ல. கிறிஸ்து ஒருவரை ஒருவர் நேசித்தார். ஒருவருக்காக, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பிலே நடந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்படியாக நான் உங்களோட அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். மற்றவர்களை விரோதிக்கும்படிய அந்த காரியத்தில் நான் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். நான் நேசிக்கும்படியாக நான் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கலாச்சாரத்தை ஏற்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை அவர்களிடத்தில் காண்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தையே தேவன் எழுப்ப விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிற அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை குறித்து கேள்வி கேட்கும்படியாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் இதே போல ஒரு நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரோடு கூட நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் வாழ்கிறது இப்போ உங்களுக்காக அல்ல, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? அந்த கேள்வியை உங்களிடத்தில் கேளுங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் இடத்துல கேளுங்க. இன்றைக்கு அவர் உங்கள் கண்களை திறப்பார். வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதே போல ஒருத்த நாளிலே நம்முடைய சரீரத்தை அவர்கள் அடக்கம் செய்தார்களே, ஆனால் நீங்கள் ஆவியிலேயோ, நீங்கள் ஆண்டவரே காவலில் உள்ள ஆவிகளுக்கு நீங்கள் பிரசங்கித்து கொண்டிருந்தீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அடைப்பட்டிருந்த அந்த ஆவிகளுக்கு நீங்கள் பிரசங்கித்தீங்க. சிறைப்பட்ட அந்த ஆவிகளை நீங்கள் சிறையாக்கி ஆண்டவரே உயிர்த்தெழுதலில் உங்களோடு கூட நீங்கள் எழுப்புனீங்க. நீங்கள் மரித்த போது ஆண்டவரே பரிசுத்தவான்கள் அநேகம் பேர் உயிரோடு எழுந்தார்களப்பா. அதே போல் ஆண்டவரே உங்கள் அடக்கம், உங்கள் அடக்கத்தில் நாங்களும் ஆண்டவரே முழு மனுக்குலமும் ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த கல்லறையில் எஸ், எங்களுடைய பழைய சுபாவம், கோபம், எரிச்சல், பழி வாங்குதல் எண்ணம், கொலை வெறி, ஆண்டவரே இச்சைகள், இப்படிப்பட்ட எல்லாம் அந்த பழைய மனுஷன் உம்மோடு கூட சிலுவையில் ஆண்டவரே மரித்து ஆண்டவரே அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது. நீங்கள் உயிர் தெழுந்த போது நாங்கள் புது சிருஷ்டியாய் உயிரோடு எழுந்திருக்கிறோம்ப்பா. இந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும். ஆமேன். உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அடக்கத்திலும் உம்முடைய உயிர்த்தெழுதலிலும் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற அந்த வெளிச்சம் உண்டாகட்டும். ஒருவர் நேசிக்கட்டும். யா ஆண்டவரே, கணவன் தன் மனைவியை நேசிக்கட்டும், மனைவி தன் கணவனை நேசிக்கட்டும். ஆமேன் ஆண்டவரே, சகோதரனை நேசிக்கட்டும்பா. ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறோம், உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் நடந்த வழியிலே, நீங்கள் காண்பித்த அந்த முன் மாதிரியிலே நாங்கள் நடக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எஸ், அந்த கலாச்சாரத்தை நீங்கள் உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறீங்க. அந்த அன்பின் கலாச்சாரம் உண்டாகும்படியாக நீங்கள் விரும்புகிறீங்க. எஸ், இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதற்கென்று. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க டேடி. எல்லா கசப்பின் வேரோடு பிடுங்கிருங்க.
ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து அது பிடுங்கப்படுவதாக. தேவ ஆவியானவருடைய ஆண்டவரே, நீங்கள் எங்கள் இதயங்களில் உங்கள் தெய்வீக அன்பை ஊற்றி இருக்கீங்க. அது செயல்படும்படியாய், அந்த உங்கள் ஜீவனுள்ள அன்பு செயல்படும்படியாய் நாங்கள் இந்த நாளில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. God bless you.